ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எதுவுமே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது, நம்ம எப்படி சாமி கும்பிட்டோங்கிறது குட்டி குட்டி கிளிப்பாக இதை வந்து எடுத்து போட்டுருந்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து கொழுக்கட்டை மாவு, அணில் கொழுக்கட்டை மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து சின்னதாக ஒரு அணில் கொழுக்கட்டை மாவுக்கு அதுக்கு ஒரு மோல்டும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வந்திருந்தது. அது எப்படி வந்திருந்தது இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் கொண்டக்கடலை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து அதுக்கப்புறம் அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா அது வெந்து வர ஸ்டேஜில் வந்து அது லாஸ்ட்டாக வந்து வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த மாவோட அரிசி மாவோட சேர்த்து பதமாக வந்து உப்பு போட்டு பிணைஞ்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து கொண்டக்கடலைக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். வரகு மிளகாய், அதுக்கப்புறம் கடுகு, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த கொண்டக்கடலையும் சேர்த்து அதுக்கப்புறம் மேலே மலைச்சாரல் மாதிரி தேங்காய் துருவலையும் தூவி அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணியாச்சு. பிள்ளையாருக்கு பிடித்த சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நீங்கள் சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தால் தாளிப்புக்கு வந்து நிறைய ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணுறோம். இந்த கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, இனிப்பு பூரணம் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து நல்லா தேங்காவை வந்து நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த ஈரப்பசையெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா வெந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளை கரைசலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பூரணம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உருண்டை பிடிச்சி அதில் வந்து பூரணத்தை ரெடி பண்ணி ஆல்ரெடி வந்து அணில் மாவுக்கு கொடுத்துருந்த அந்த மோடில் வச்சு நான் வந்து ரெடி பண்ணி பார்த்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. சின்ன டிப்ஸ் என்னென்னா, அந்த அணில் மாவில் கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரும். அது மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். பாதி பேர் வந்து இலையில வந்து இதை செஞ்சு பார்ப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். இலையில வந்து ஆயில் தடவி அது மேலே வந்து மாவை வந்து வச்சு அதுக்கு மேலே பூரணம் வச்சு இலையோடு சேர்த்து அவிப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த மோல்டில் செய்யும்போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. எந்தவித டேமேஜும் இல்லாமல் ஈஸியாகவும் டைம் வந்து சேவிங்காக இருந்தது. டக்குன்னு நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இதை வந்து இட்லி பானையில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விட்டால் போதும், ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வந்து ரெடி, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் அது விளக்கையும் ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். சிம்பிளாக சின்னதாக வந்து கொழுக்கட்டை அதுக்கப்புறம் சுண்டல் இது 2 மட்டும்தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஈவினிங் டயத்தில் கும்பிட்டதுனால இது போதுமானதாக இருக்குன்ட்டு சாமிக்கு வந்து இதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூ இது எல்லாமே வந்து பிள்ளையாருக்கெலாம் சூடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.